வணக்கம். நான் உங்கள் முத்தமிழ் தமிழ் குரல் வாயிலாக உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஈரான்ல நம்மளோட கப்பல் தாக்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தமா சில விஷயங்கள்ல உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவின் ஜாக் அர்னவ், அப்புறம் இன்னொரு கப்பல் வந்து சன்மார் ஹெரால்டு அப்படிங்கிற ரெண்டு கப்பல் அந்த ஹார்மோஸ் நீரிணையை கடந்து வரும்போது ஈரானிய அந்த கொசு படையால தாக்கப்பட்டதா சொல்லப்படுது. அந்த கொசுவை அடிச்சு நம்மளும் ஓடுறான்னு விரண்டு விடணும். அது செய்யாதனால அவங்களுக்கு துணிச்சல் அதிகமாயிருச்சு. ஒரு பக்கத்து அந்த கிழட்டு ட்ரம்ப்பு நைட் ஒரு பேச்சு, காலையில் ஒரு பேச்சு. ஈரான் வந்து அமைதி உடன்பாடுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வர போறாங்க. நான் பாகிஸ்தான்ல போய் சைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழட்டு லூஸ் என்ன பண்ணிருச்சு, ஹார்மோஸ் நீரிணை வந்து ஈரான் எல்லாத்துக்குமான திறந்து விட்டுருச்சு. ஆனா நாங்க வந்து பிளாக்கெட்ஸ் வந்து இன்னும் ரிமூவ் பண்ணல. இப்போ உடன்பாடுக்கு ஒத்துழைச்சு 100% செயல்படுறாங்களோ அது வரைக்கும் எங்களை பிளாக்கெட்ஸ் இருக்கும். அது வரைக்கும் ஈரான் கப்பல்கள் அந்த ஹோர்மோஸ் நீரிணையை பயன்படுத்த முடியாது. எந்த கப்பலும் ஈரான் துறைமுகத்துக்குள்ளே போக முடியாது, வெளியேற முடியாது. அதுக்கான அனுமதி அங்கதான் தருவோம், கண்காணிப்போம். இப்படி சொல்லும் போது அந்த துறைமுகத்தின் சொந்தக்காரனும் அந்த குறிப்பிட்ட ஹோர்மோஸ் பாரசீக வளைகுடாவை பயன்படுத்தக்கூடிய உரிமை உள்ளமான ஈரான் இதுக்கு ஒத்துப்போவாங்களா? ஒத்துப்போக மாட்டாங்க. யாருக்குமே கோபம் வரும். நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்குது, இந்த ரோட்டு வழியா போகக்கூட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்காரரோ அந்த பகுதி சேர்ந்தவரோ சொல்லும்போது சம்பந்தமே நம்மளுக்கு வந்து சரி சரி நம்ம பேசி தீர்த்துக்குவோம், எல்லாரும் போட்டு வரட்டும், யாரையும் தடுக்காதீங்க, பாவம் எல்லாம் சுத்தி போறாங்க, தெருவை ஊர் சுத்தி போறாங்க, நம்ம பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்னு ஊர் மக்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆஹா பரவாயில்லப்பா, வெளியூருக்காரனும் இந்த வீட்டுக்காரனும் பேசி சமாதானம் ஆயிட்டாங்க, இனிமேல் நம்ம பிரச்சனை இல்லாமல் ரோட்ல போகலாம் வரலாம் அப்படின்னு நினைச்சிருக்க நேரத்துல எல்லாருமே சம்மந்தம் இல்லாதவங்களும் அந்த ரோட்ல போகலாம். இந்த வீட்டுக்காரன் மட்டும் இந்த வீட்டை விட்டு வாசலை விட்டு வெளியே வரக்கூடாது, இந்த ரோட்ல இருந்து வீட்டுல போகக்கூடாது, அதுக்கு என்னோட அனுமதி வேணும், உள்ள என்ன கொண்டு போறாரு, உள்ள இருந்து வெளியே என்னத்தை கொண்டு வராரு, யாரு அவங்க வீட்டுல போறாங்க, யாரு வெளியே வராங்க, இதெல்லாம் நான் கண்காணிப்பேன், என் பர்மிஷன் வாங்கிதான் இந்த தெரு வழியா அவர் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னா எந்த வீட்டுக்காரன் ஒத்துக்குவான்? நீங்க ஒத்துக்குவீங்களா? என்ன பண்ணுவீங்க? கையில கிடைக்கக்கூடிய கல்லு கட்டான் ஏதாவது எடுத்து, நீ யாருடா என் இடத்துக்கு வர்றது, என் தெருவுக்கு வந்து என் வாசல் நின்றுட்டு என்னை போகக்கூட வரக்கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு ஆடி அடி அடிப்பான். சம்பந்தமே இல்லாம ரோட்ல போறவங்களும் அடிக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் இயல்பு. இந்த மாதிரி ஒரு காரியம் தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் நடந்துட்டு இருக்கு. அதாவது அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து பொதுவா பாத்தீங்கன்னா ஈரானுக்கும் ஓமனுக்கும் பாத்தியப்பட்டது. அதாவது இப்ப தாக்குதல் எங்க நடந்திருக்குன்னா ஓமனின் தென்கிழக்கு கடற்பகுதியிலிருந்து ஈரான் சொந்தமான அந்த கொசு படைன்னு சொல்றாங்க. என்னன்னாக்கா முக்கியமான கடற்படை பலத்தை பூரா அமெரிக்கா ஓரளவுக்கு அடிச்சு நொறுக்கி காலி பண்ணிட்டது உண்மைதான். பெரிய படைகள், பெரிய ஒரு சக்தி வந்து கடற்படை சக்தி வந்து ஈரான் இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் இதையும் தாண்டி அமெரிக்க கணிப்பை தாண்டி 1000க்கும் மேற்பட்ட ஸ்பீட் போட்ஸ் அந்த படையை வச்சிருக்காங்க. அதுல ஏவுகணைகள் இருக்கு, எல்லா வசதியும் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கண்ணிமைக்க நேரத்தை உள்ள ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளார குறிப்பிட்ட தொழில வேகமா வந்து தாக்கிட்டு அவங்களால மறைந்து போகக்கூடிய அந்த போர் பயிற்சியும் திறமையும் கொண்ட ஒரு படை தான் அந்த கொசு படைன்னு சொல்லப்படுது. அந்த கொசு படையை சார்ந்த சில பிரிவுகள் வந்துதான் வந்து யாரு என்னன்னு தெரியாம இந்திய கப்பல் தெரிஞ்சு தாக்குனாங்களா தெரியாம தாக்குனாலும் தெரியாது. ஆனால் இந்திய கப்பல் மீது இந்த தாக்கல் நடந்திருக்குது. இதுல வந்து இந்த ஜாக் அர்னவ் அப்படிங்கிற கப்பல் மேலதான் தாக்கல் நடந்திருக்குது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக கப்பலுக்கு பெரிய சேதாரமோ இல்ல உயிர் பலியோ ஏற்படவில்லை. ஆனால் இந்த போரினால், ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போரினால இந்த ஹார்மோஸ் பகுதியிலையும் இந்த பாரசீக பகுதியிலையும் இதுவரைக்கும் மாலுமிகளை இழந்ததாக உலக நாடுகளில் எந்த ஒரு தகவலும் இல்லை. ஆனால் இந்தியாவில் 2 மாலுமிகளை இழந்திருக்கிறோம். குறிப்பா 8 இந்தியர்கள் இந்த போரினால் உயிரிழந்திருக்கிறாங்க. நம்ம நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மையும் இதுல இருக்கு. இருந்த போதிலும் நம்ம வந்து ஈரானுக்கு இக்கட்டான நிலைமையில நம்ம கை கொடுத்திருக்கிறோம். அதாவது இந்திய பெருங்கடல் பகுதியில் சர்வதேச அதாவது இன்டர்நேஷனல் வாட்டர் ஏரியா அப்படிங்கிறோம், அந்த பகுதியில் போய் கொண்டிருந்த ஈரானுக்கு சொந்தமான 2 போர் கப்பல்கள்ல ஒண்ணு வந்து அமெரிக்காவுக்கு சொந்தமான நீர்மொழி கப்பல் தாக்கி கடல்ல முழுகடிச்சது. அதுல 140க்கும் மேற்பட்ட கடல் படை வீரர்கள், அதிகாரிகள் இறந்து போனாங்க. தப்பித்து போன இன்னொரு கப்பலையும் அடிச்சு காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சுதாரித்து கொண்ட ஈரான் வேண்டுகோள் வைத்தாங்க, எங்கள் கப்பலை காப்பாத்தி கொடுங்க, குறிப்பா கப்பல் இருக்கக்கூடிய எங்க வீரர்கள் உயிரை காப்பாத்துங்கன்னு மன்றாடி கேட்டுட்டாங்க. நம்ம வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நட்பு ரீதியான தொடர்புல இருக்கும்.
ஈரான் கோரிக்கையை ஏற்று ஈரானுக்கு உதவி செஞ்சோம்னா அமெரிக்காவின் பகையை சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலையிலும் கூட இந்தியா என்ன பண்ணுது, மனிதாபிமான அடிப்படையில் ஈரானும் நம்ம நண்பனின் வீரர்கள் சாகக்கூடாது அப்படின்னு ஒரு துணிச்சலாம் முடிவெடுத்து, சரி நீங்க வாங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஈரானுக்கு சொந்தமான எஞ்சிய அந்த கப்பலை பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வந்து கொச்சின் துறைமுகத்துல பாதுகாப்பாக நிலைநிறுத்தி அதில் உள்ள அதிகாரிகளையும் வீரர்களையும் பத்திரமா கூட்டு வந்து இராணுவ சொந்தமான இடத்துல தங்க வச்சு அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த நன்றி கடன் கொஞ்சம் கூட இல்லாத ஈரான் இந்த காரியத்தை செஞ்சிருந்தாங்கன்னா ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் என்னோட நம்பிக்கை என்னன்னா, இந்த காரியங்கள், இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டதா இருக்காது. யார் எவர் என்று தெரியாமல் மிஸ்கம்யூனிகேஷன் மூலியம் ஏதோ நடந்திருக்குது. ஏன்னா சில நேரங்கள்ல கப்பலோட அந்த டீட்டெயில்ஸ் ஏதோ சொல்றாங்க டெக்னிக்கலா, அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே, அதாவது ரோட்ல வந்து நாய் நெறி கொள்ளைப்பட்ட வருதுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துலலாம் பஸ் லைட் கீட்லாம் ஆஃப் பண்ணிட்டு மெதுவாக போவாங்க. அந்த ஒரு ஏரியா கடந்து போன பிறகு லைட்டை போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி கப்பல் நடமாட்ட சிக்னலை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு சில நேரங்கள்ல ஆபத்தான பகுதியில் கடந்து போவாங்க. அப்படி போகும்போது அந்த தாக்கல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னோட யூகம். அதுதான் உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அமெரிக்காவுக்கு வந்து எந்த அளவுக்கு உலக நாடுகள் சப்போர்ட் நேரடியாக மறைமுகமாக இருக்கோ அதே அளவுக்கு ஈரான் இருக்குமானா கிடையாது. சுற்றி எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உலக நாடுகள்கிட்ட, குறிப்பா மேற்கத்திய நாடுகள்கிட்ட நட்பு ரீதியா அவங்களுடைய நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து பலன் இருக்கு. பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எல்லை மீறியது, மனிதாபம் இல்லாதது. உங்களுடைய இந்த மனிதாபமற்ற தாக்குதலுக்கும் இனப்படுகொலைக்கும் பிரான்ஸ் ஒருபோதும் துணை நிற்காதுங்கிற தகவலையும் ஒரு எச்சரிக்கையும் அமெரிக்காவுக்கு தெரிவிச்சிருந்தாரு. அதனால நீங்க நடத்தக்கூடிய இந்த ஈரானுக்கு எதிரான போர்ல பிரான்ஸ் வந்து உங்களுக்கு உதவி செய்யாதுன்னு சொன்னாரு. இதன் வெளிப்பாடாக தான் வந்து பிரான்ஸை வந்து கிண்டல் பண்ற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் வந்து பொண்டாட்டி கையில் அடி வாங்கினாரு. தாடியில் அந்த அம்மா அடிச்ச அடியில் அந்த அம்மா அவருக்கு தாடை கோணிக்குச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல பேசினாரு. இதை அவர் வந்து மேக்ரான் பெருசாக எடுத்துக்கல. ஒரு பைத்தியக்காரன் பேசுற பேச்சா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கலந்து போயிட்டாரு. அதே மாதிரி இத்தாலி அதிபர் மெலானி அவங்க என்ன பண்றாங்க, அவங்களும் இங்க வாங்க ட்ரம்ப், நீங்க வந்து அமெரிக்காவுக்கு மட்டும் தான் பிரசிடென்ட், நீங்க வந்து உலக நாடுகள் பிரசிடென்ட்ல, குறிப்பா இத்தாலிக்கு பிரசிடென்ட் கிடையாது, நீங்க வான்னு சொன்னீங்கன்னாக்க நாங்க வந்து அடியல் வேலைக்கு வர வேலை எங்க வேலை கிடையாது, நாங்கள் நேட்டோல இருந்தா கூட ஒரு நியாயமான காரியங்களுக்கு தான் நாங்க வந்து துணை போவோம். நீங்களும் இஸ்ரேல் பண்ற வேலை வந்து ஒரு இனப்படுகொலை பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால நாங்க வந்து இந்த இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போர்ல வந்து நாங்க கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி வெளிப்படையா சொல்லிட்டாங்க. உடனே கடுப்பான ட்ரம்ப் பிரான்ஸு, இத்தாலி, ஸ்பெயின், இங்கிலாந்து இப்படி எல்லாத்தையும் கண்ணாப்பண்ண பேசிட்டாரு. உங்களுக்கு வேண்டிய ஆயுளை வந்து நீங்களே போய் எடுத்துக்கோங்க, இனிமேல் ஆயுள் கேட்டு வராதிங்க, குறிப்பா ஜெட் எரிபொருள் அதை கேட்டு வராதிங்க. ஏன்னா ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு ஆயுள் வேணா என்கிட்ட வாங்க, நான் காசு கொடுத்துக்கு வாங்க, நான் தர்றேன். இல்லை எங்கிட்ட வந்து வாங்க விருப்பம் இல்லைன்னா நீங்க போய் ஈரான் கூட சண்டை போடுங்க, நாங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட அழிச்சு ஒழிச்சிட்டோம் ஈரான்கிட்ட, ஈரான் இப்போ தெம்பு இல்லாமல் நிற்கிறான், ஒரு பலவீனமான நாடா நிற்கிறான், அவனை அடிச்சுட்டு உங்களுக்கு வேண்டிய ஆயுளை நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி எவ்வளவு தூரம் கேவலப்படுத்த முடியுமோ நேட்டோ நாடுகளையும் நட்பு நாடுகளையும் கேவலப்படுத்தினார். இதெல்லாம் எதனால, ஈரானுக்கு ஆதரவாகவோ இல்லை நியாயத்தோட நடந்துக்கிட்டாங்க ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு பேத்தையும் இந்த ட்ரம்ப் கேவலப்படுத்தினார். அதே போலதான் இந்தியாவும் மனிதாபிமான அடிப்படையிலும் நட்பு ரீதியிலும் அவங்க கடற்படைக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க, அவங்க வீரர்களையும் வந்து காப்பாற்றினாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்ப சமீபத்துல கூட பல டன்ல பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள மருந்து பொருட்கள் மற்ற அத்தியாவசிய பொருட்களை வந்து மனிதாபிமான அடியா நம்ம தான் முத அனுப்பணும். அதுக்கப்புறம் தான் 2 நாளைக்கு முன்னாடி சைனாக்காரன் அனுப்பியிருக்கான். ஆக இப்படி நம்ம நட்போடையும் ஒரு மனிதாபிமானத்தில் இருக்கிறோம். அவங்க பிரச்சனை வந்தப்போ ஒரு சாதாரண பொதுமக்களாகவும் மனிதாபிமான ஒரு ஈவிரக்கம் உள்ள மக்கள், இந்திய மக்கள்ங்கிற வெளிக்காட்டு விதமா காஷ்மீர்ல பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் நிதி சேகரிச்சாங்க. அதுல சின்ன பிள்ளைங்க வீட்டுல சேர்த்து வச்சிருக்கிற உண்டியல்ல இருக்க காசுல இருந்து பெரிய மனிதர்கள், பெரியவங்க கழுத்தில் போட்டிருக்க நகை வரைக்கும் அவங்களால முடிஞ்சதெல்லாம் ஒரு இடத்த கலெக்டிவா போட்டிருந்தாங்க. அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். இதை வந்து ஈரான் பார்த்தாங்க. ஈரானுக்கான இந்தியாவுக்கான ஈரான் தூதரை பார்த்து ரொம்ப நிகழ்ச்சியோட, இந்திய மக்கள் அன்பானவர்கள், நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கோம்,
அப்படின்னு தான் பேசினாங்க. அவங்களுக்குள்ள அங்கீகாரத்தையும் மரியாதையும் இந்திய ஒரு காலத்திலையும் குறைச்சு கொடுத்ததில்லை. இன்னைக்கு வரைக்கும் நியாயமா கொடுக்க வேண்டிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் இந்தியா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்த தாக்குதல் நடந்திருக்குது. ஆக இந்த தாக்குதல் வேண்டுமென்று நடந்த தாக்குதலாக இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னோட நினைப்பு. அது நிச்சயமா அது தவறிப்ப வாய்ப்பு இல்லை. இதற்கான விளக்கம் வெகு விரைவில் ஈரானிலிருந்து வரும்னு நான் நம்புறேன். இருந்தாலும் கூட இந்தியா ஈரான் தூதரை, அதாவது இந்தியாவுக்கான ஈரான் தூதரை வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு நேரடியா வரவழைச்சு தன்னுடைய கண்டனத்தையும் கவலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவர் இதுக்கான என்ன பதில் சொன்னாருங்கிறது இன்னும் அதிகாரம் வெளிவரல. நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி ஒரு மிஸ்கம்யூனிகேஷன்ல தாக்கல் நடந்திருக்கும். ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரே கமாண்டன்ட்ல கிடையாது, ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. அவங்களே சூழ்நிலை தகுந்த மாதிரி முடிவெடுத்துக்கலாம், தாக்குதலை தொடர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, குழப்பமான சூழ்நிலை இருக்குது. இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா அங்குள்ள ஆட்சியாளர்களுக்கும் இராணுவ தலைமைக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இல்லைங்கிறது தான் உலகம் பூரா பரவல பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. அந்த செய்தி உண்மையா இருக்கும் பட்சத்தில் இந்த தாக்குதல் எதிர்பாராத தாக்குதலாக தான் இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. நாளை இன்னொரு வீடியோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்க நான் காத்திருக்கிறேன். வணக்கம்.